ராகி பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் இப்போ இது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரெடி பண்ண மாவை இப்படி சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்து வச்சுட்டு இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கொதி வந்ததும் வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. இப்போது அதே பாத்திரத்தில் மாவு எடுத்த அதே கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதி வந்ததும் ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை உள்ளே சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிடுங்க. இந்த பால்ஸ் நல்லா சாஃப்டாக குக் ஆனதும் இப்போ அதே உருண்டைகளை 2 உருண்டை எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிடும். திரும்ப ஒரு கொதி வந்ததும் இப்போ வடிகட்டி வச்சுருக்க வெள்ளைப்பாகை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டி ராகி பால் கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.